ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைதுஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் நம்ம சேனல் க்ரோத் ஆகணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வர நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரூட்டை பார்த்தோன்னே. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. மார்னிங் வீட்டிலேருந்தே நேரமாக கிளம்பிட்டோம், 6 o'clockலாம் கிளம்பிட்டோம். நம்ம வைதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நேரமாக எந்திரிச்சிட்டாங்க. அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நேரமாக எந்திரிச்சிட்டான், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணான் எங்கள் கூட. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. நாங்கள் சஷ்டி அன்னைக்கு தான் போனோம். நம்ம கோயம்புத்தூரில் முருகர் கோயில் ஃபேமஸாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோயம்புத்தூர்னு சொன்னோன்னே எந்த முருகர் கோயில்னு ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வெளியே வரும். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வயது பார்த்திங்கன்னா மார்னிங் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டானா, ஸோ அதனால் கொஞ்சம் பாதி தூக்க கலைப்போடு தான் வந்துட்டுருக்கான். அவனும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். வீட்டிலேருந்தே வீடியோஸ் போடலான்னு தான் நினச்சோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ட்ராவல் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ராவலிங்கில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நியர்பை வந்துட்டோம். நம்ம என்ன கோயிலுங்கிறது நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போடுறேன் கோயிலில், ஓகேங்களா? என்னங்க, ஓரளவு கெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு? கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் எல்லாத்துக்குமே பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே விடுவாங்க. ஸோ பே பண்ணியாச்சு நம்ம. அதுக்கப்புறம் மலை மேலே போயிட்டுருக்கோம். மலை மேலேங்கிறனால ஆப்போசிட்டில் கூட பாருங்கள் பஸ்ஸெல்லாம் வருது. ஸோ பஸ்ஸுக்கார் இல்லைன்னா நம்ம லைனில் நின்று கூட பஸ்ஸில் வந்துக்கலாம். பஸ் வசதியும் இருக்குது. இங்கே இருக்க முருகன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாமே அவர் தான் சொல்லலாம். யாராருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேங்களா? முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே முருகன் பிடிக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முருகன் இருக்கார். காலையில் நேரமாக வந்தங்காட்டி கொஞ்சம் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். வண்டிகளாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். என் பையன் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் அப்படின்னு சொன்னால் அவனே அழகாக கிளம்பிடுவான். அவன் பாருங்கள் அமைதியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரான் பார்த்துங்களேன். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்கிறான், நீங்களும் ஹாய் சொல்லுங்கள். நம்ம வேறு எங்கேயும் போகலைங்க. கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை கோயிலுக்கு தாங்க போகிறோம். நம்ம மருதமலையானை பார்த்துட்டு வர போகிறோம், ஓகேங்களா? வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னாவே தெரியும், மேக்ஸிமம் முருகர் பக்தராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைட்டிலே பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோவில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு உள்ளே வரீங்கன்னா மேக்ஸிமம் முருகர் பக்தராக தான் இருப்பீங்க. நம்ம முருகனை நினச்சி எந்த காரியம் நல்லதாக நினச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். எத்தனையோ பேரத்தோட வாழ்க்கையெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காரு நம்ம முருகன். ஸோ நம்ம வாழ்க்கையும் மாற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் கிட்ட வந்து நம்ம நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம
கடைசி பெண்டு திரும்ப போகிறோம், ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டோங்க, கோயில் ரீச் ஆகிட்டோம். கடைசி டர்னிங் திரும்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பார்க்கிங் வந்துருச்சு. ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷஷ்டி அன்னைக்கு வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். தம்பி திரும்ப மாட்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். கோயில் பார்த்தீங்களா? நம்ம மருதமலைக்கு வந்துட்டோங்க. நம்ம மருதமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு மருதமலைக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? நம்ம கோயம்புத்தூரில் முருகன் கோயில்னாவே நம்ம மருதமலை தாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே மருதமலைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் மருதமலைக்கு, கோயம்புத்தூர்னாவே மருதமலையை பார்க்காம போக மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் அவரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வயது பாருங்கள், வேலவனை பார்க்கணுன்னு சொல்லி முன்னாடி போயிட்டுருக்கான் பாருங்கள். நிற்காம திரும்ப கூட மாட்டுறான். வைது ஓகேங்க. பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு மட்டும் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம படிக்கட்டெல்லாம் ஏறி கொஞ்சம் மேலே வந்துட்டோம் சாமி பார்க்கலான்னு. இதுதாங்க மருதமலை கோயிலோட ராஜகோபுரம். கொஞ்ச நாளாகவே கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. கீழே கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அன்னதான மண்டபம் எல்லாமே மேலே தான் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. கோயில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு. கோயில் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கங்காட்டி நான் இப்படி சுற்றி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் விநாயகர் இருக்கார். பார்த்திங்களா, தோப்புக்காரனை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விநாயகர் கொண்ட மாதிரி கீழே வந்து படிக்கட்டு இப்படி வருது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா. இங்கே மேலே ஏறி வந்து இங்கே சுயம்புவாக நம்ம முருகர் இருக்காருங்க. விநாயகரை கும்பிட்டு அவரை கும்பிட்டுட்டு தான் எல்லோரும் மேலே வந்து கும்பிடுவாங்க. மரத்துக்கடியில் இருக்க விநாயகரை கும்பிட்டு சுயம்புவாக இருக்கார் இல்லையா முருகர், அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே போய் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி கும்பிட்டாச்சு. அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணியும் வச்சுருக்காங்க. ரொம்பவும் கூட்டம் இல்லாமல் நார்மல் பீப்புள்ஸ் தான் வந்திருந்தாங்க. கிருத்திகைக்கெலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம வயது குட்டி நின்றுட்டுருக்காங்க அவங்க அப்பா கூட. ஹாய் வைது. அவன் கொஞ்சம் தூக்க கலப்பில் இருக்காங்க. ஏன்னா மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டானா, டைம் 9 o'clock ஆச்சு. ஸோ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கான். அதனால் அவங்க அப்பா கொஞ்சம் அந்த சைடு எடுத்துகிட்டு போய் வேடிக்கை காமிச்சிட்டு வரேன்னு போயிட்டாரு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கோயில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்போவும் கொஞ்சம் கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இதை பார்த்திங்கன்னா நம்ம தேர், டிராக்டரு எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. வேலை நடந்துகிட்ருக்கங்காட்டி அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. தைப்பூசம் வேறு வருதுங்களா, அதனால் அப்படியே கொஞ்சம் மெதுவாக செஞ்சிட்ருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியலை, அதனால் வெளியே வீடியோ எடுத்திருக்கோம். இந்த போர்டுக்கு நேராக பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னாவே நம்ம முருகரை பார்த்துடலாம், நம்ம மருதமலையான பார்த்துடலாம். நம்மளுக்கும் சிறப்பான தரிசனத்தை கொடுத்துட்டாருங்க வேலவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் சொல்லிடுறோமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள்.